வாரணத்தானை அயனை விண்ணோரை மலர்க்கரத்து வாரணத்தானை மகத்துவென்றோன் மைந்தனை துவஜ வாரணத்தானை துணை நயந்தானை வயலருணை வாரணத்தானை திரைகொண்ட யானையை வாழ்த்துவனே. விளக்கம்: ஐராவதம் என்ற யானைக்கு தலைவனாகிய இந்திரனையும் பிரம்மனையும் ஏனைய தேவர்களையும் தாமரை போன்ற கையில் பாஞ்சசன்யம் என்கிற சங்கை ஏந்தியிருக்கும் திருமாலையும் தட்சயாகத்தில் வீரபத்திரன் சுரூபத்தில் வந்து ஜெயித்த சிவபெருமானின் குமாரனும் கோழி கொடியை உடைய குமார கடவுளை சகோதரனாக பெற்றிருப்பவனும் வயல்கள் சூழ்ந்த அருணாச்சலத்தில் யானை முகத்தை உடைய கஜமுகாசுரனை வென்றவனும் யானைகளை கப்பமாக பெற்றவனும் யானை முகம் கொண்டவனும் ஆகிய கணபதியை வணங்குகிறேன் என்பது பொருள். ஒரு காலத்தில் முகிலன் என்னும் அரசனது கொடுமைகளால் துன்பப்பட்ட மக்கள் திருவண்ணாமலையில் வாழ்ந்த குகை நமசிவாயர் என்னும் அருளாளரிடம் முறையிட அவர் அருணாச்சலேஸ்வரரை வேண்டினார். இறைவன் தன்னுடைய மூத்த புதல்வனாகிய யானை முகத்தானுக்கு ஆணையிட்டார். அன்றிரவே யானை வடிவாக சென்று முகிலனை பயமுறுத்தினார் விநாயகர். தன் பிழையை பொறுத்தருளுமாறு வேண்டினான் முகிலன். விநாயகரும் கருணை கொண்டார். விநாயகருக்கு திரையாக கப்பமாக சில யானைகளையும் அளித்தான் முகிலன். இதனால் திருவண்ணாமலை கோயிலில் அருளும் ஸ்ரீ விநாயகருக்கு யானை திரை கொண்டவர் என்னும் திருப்பெயர் வந்தது.